மாரியா தன்னோட ஃப்ரெண்ட் சார்ல்ஸ தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருந்தா. அப்போதான் அந்த ஹாஸ்டல்ல கரண்ட் போயிடுச்சு. ஓ காட், இவ்ளோ குளிர்ல இந்த கரண்ட் வேற போயிடுச்சு. நல்ல ஹீட்டர் போயிட்டு இருந்தது, அதுவும் போயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை மாரியா, நான் கேண்டில் பற்ற வைக்கிறேன். கொஞ்சம் மெல்லமா பேசு சார்ல்ஸ். எங்க ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்களே, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்களுக்கு மட்டும் உன்னோட குரல் கேட்டுச்சு அவ்வளோதான், இப்பவே என்னை இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. சார்ல்ஸ் சிரிச்சுக்கிட்டே அந்த கேண்டிலை ஏத்தினா. திடீர்னு சார்ல்ஸ் அலறி கத்தினா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு? இப்ப சத்தம் போட்டு இந்த ஹாஸ்டலையே எழுப்ப போறியா? இதெல்லாம் நீ ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கியா? சார்ல்ஸ் ரொம்பவே நடுக்கத்தோட தன்னோட விரலால சீலிங்க காட்டிட்டு என்ன சொன்னா, அது என்னது மாரியா? மாரியாவோட பார்வை அந்த ரூம் சீலிங் மேல பட்டதும் அவர் ரொம்பவே பயந்து போய் அலறி பயங்கரமா கத்தினா. மறுநாள் மாரியா அப்புறம் சார்ல்ஸோட பிணங்கள் ஹாஸ்டலோட சர்ச்சுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு பழைய கிணத்துக்குள்ள கிடைச்சது. இந்த சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ஹேனா தன்னோட கையில மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. அப்புறம் அவளோட அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னா, டாடி பாத்தீங்களா, நான் காலேஜ்லயே டாப் வந்திருக்கேன். இது ரொம்பவே நல்ல விஷயமாச்சேம்மா. உன்னை நினைச்சாலே எனக்கு எப்பவும் பெருமையா இருக்கு. நீ எவ்வளவு படிக்கணும்னு நினைச்சியோ அந்த அளவுக்கு படிச்சுட்ட ஹேனா. இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? என்னோட பொண்ணு திறமசாலி, நான் அவளை இன்னும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் மனசுல நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நான் ஒரு காலேஜில் உன்னோட அட்மிஷனை பற்றி பேசியிருக்கேம்மா. ஆனால் நீ அதுக்காக ஹாஸ்டலில் தங்க வேண்டியிருக்கும். உன்னால் தங்க முடியுமா? கண்டிப்பா டாடி, நான் இருக்கேன். ஹேனா அன்னைக்கே தான் அப்பா கூட ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போனா. ஹாஸ்டல் வார்டன் மார்த்தா ஹேனாவை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எனக்கு இந்த காலேஜோட ஹாஸ்டல்ல புது அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நீங்க எனக்கு என்னோட ரூம் எதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்படி சொல்லிட்டு ஹேனாவை மார்த்தா பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு, அந்த ரூமோட சாவி இந்தாங்க. என்னுடைய ரூமோட நம்பர் என்ன? அந்த சாவி டேக்லயே இருக்கு பாரு, ரூம் நம்பர் 101. தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனைனா என்னை உடனே கூப்பிடு. சரிங்க மேடம். ஹேனா அவங்க அப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டு தன்னோட ரூமை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அப்போதான் யாரோ பின்னாடி இருந்து வந்து அவ தோல்ல கை வச்சாங்க. ஹேனா திரும்பி பார்த்தபோது அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னாச்சுமா? நீ எதுக்காக நின்னுட்ட? என்னன்னு தெரியல டாடி. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, பின்னாடி இருந்து யாரோ என் தோல்ல கை வச்ச மாதிரி தோணுச்சு. உனக்கு ஏதாவது பிரம்மையா இருந்திருக்குமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹேனாவோட அப்பா ஹேனாவை ஹாஸ்டல் ரூம்ல விட்டுட்டு தன்னோட ஊரை நோக்கி புறப்பட்டு போனாரு. ஹேனா தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்தா. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவளை தடுத்து நிறுத்தினா. ஆமா, யார் நீ? எதுக்காக என்னுடைய வழியை தடுத்து நிறுத்தின? என்னோட பேரு ஜூலியா. நீ ரூம் நம்பர் 101ல தானே ஷிஃப்ட் ஆயிருக்க? ஆமா, நீ எதுக்காக கேட்குற? அங்க தங்காத, இல்லைன்னா அநியாயமா செத்து போயிடுவ. எதுக்காக நீ இப்படியெல்லாம் உளர்ற? ஆமா, யார் நீ? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ண போறது இல்ல. முதல்ல நான் சொன்ன விஷயத்துல கவனம் செலுத்து. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ரூமை விட்டு போயிடு, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஹேனா அதை கேட்டுட்டு ரொம்ப கோவத்தோட புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போனா. இவ மனசுல தன்னைத்தானே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? இப்படி சொல்லிட்டு ஹேனா பின்னாடி திரும்பி பார்த்தபோது இப்ப அந்த இடத்துல ஜூலியா கிடையாது. இவ இப்ப எங்க போயிட்டா? ஹேனா தன்னோட ரூமை நோக்கி போனா. ஹேனாவோட ரூம்க்கு எதிர்க்க இருக்கிற பால்கனி கிட்ட சர்ச்சுக்கு வெளியில அந்த கிணறு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஹேனா அங்க நின்னுட்டு இருந்தா. அப்பதான் அந்த கிணத்துக்கிட்ட அவளுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சது. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த நிழல் காணாம போயிடுச்சு. ஹேனாக்கு திடீர்னு தூக்கம் வந்துச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தபோது பின்னாடி ஜூலியா நின்னுட்டு இருந்தா. அவ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம ஹேனாவை முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் ஏன்னு தெரியல, ஹேனாவுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அவ ரொம்ப பயந்து போய் அவகிட்ட என்ன கேட்டானா, ஆனா நீ யாரு? எனக்கு தெரியாம எப்படி நீ ரூம்குள்ள வந்த? உன்னோட காலடி சத்தம் கூட எனக்கு கேட்கவே இல்லையே.
அப்போதான் திடீர்னு ஜூலியா அங்கிருந்து மறைஞ்சிட்டா. இவ திடீர்னு எங்க மறைஞ்சா? கொஞ்சம் செகண்ட்ஸ் முன்னாடி இவ இங்க தானே நின்றுட்டு இருந்தா. ஐயோ, இங்க என்ன நடக்குது? இப்ப நான் இந்த இடத்துல பார்க்கறதெல்லாம் உண்மையா இல்ல பிரம்மையா? ஹேனா பெட்ல போய் உட்காந்தா. திடீர்னு அவளுடைய கை எல்லாமே ரத்த கரையாயிடுச்சு. ஓ மை காட், என்ன நடக்குது இங்க? எப்படி என்னோட கையில திடீர்னு ரத்த கரையா இருக்கு? இது ஒன்றும் என்னுடைய பிரம்ம கிடையாது. திடீர்னு சீலிங்ல இருந்து ரத்தம் சிந்தி ஹேனாவோட கையில பட்டுச்சு. ஹேனா சீலிங்க பார்த்த போது அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. ஹேனா கத்தி என்ன சொன்னான்னா, ஓ மை காட், இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இது என்ன உண்மையா இல்ல இதெல்லாம் என்னுடைய பிரம்மையா? சீலிங்ல ஒரு பொண்ணு பல்லிய போல அவளையே கூர்ந்து பார்த்துட்டு இருந்தது. அவளுடைய முகத்துல ஒரு பகுதி அப்படியே கருப்பா இருந்தது. அவளுடைய 2 கண்களும் பயங்கரமா செவந்து போயிருந்தது. திடீர்னு பயங்கரமா இருக்கிற அந்த பொண்ணு கீழே வந்து குதிச்சா. அப்படியே ஹேனாவை சாப்பிட்ற மாதிரி ஒரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருந்தது. நீ இப்ப இதெல்லாம் பாக்குறியே, இது ஒன்றும் உன்னோட பிரம்ம கிடையாது. இது எல்லாமே உண்மை. ஆமா, நீ யாரு? என்கிட்ட உனக்கு என்ன வேணும்? திடீர்னு அந்த பொண்ணோட நாக்கு நீளமா ஆயிடுச்சு. அவளோட நாக்கு ஹேனாவோட கழுத்தை போய் சுத்திக்கிச்சு. ஹேனா எப்படி உணர ஆரம்பிச்சான்னா, யாரோ அவ உடம்புல இருந்து ரத்தத்தை உரியிற மாதிரி தெரிஞ்சது. அப்பதான் திடீர்னு ஹேனாவோட காதுல மார்த்தாவோட குரல் கேட்டுச்சு. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன காது கேட்கலையா? எவ்வளவு நேரமா உனக்கு நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஏன் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னமோ அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க. ஹேனா அப்புறம் தனியா நிக்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. அவர் ரொம்ப வேகத்தோட மார்த்தா இருந்த பக்கம் பார்த்தா. என்னாச்சு? ஹேனா மார்த்தா கிட்ட ஒரே மூச்சுல எல்லா விஷயத்தையும் சொன்னா. சில சமயங்கள்ல நாம பார்க்கறது எதுவும் உண்மையா இருக்காது ஹேனா. அது நாம பார்க்குற பிரம்மையா கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்க. அப்படி நீ அதை உண்மைன்னு நினைச்சினா அது உண்மையா இருக்கும். அப்படி அதை பிரம்மன் நினைச்சினா அது பிரம்மையா இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. ஹேனா மார்த்தாவை ரொம்ப அதிர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சா. நீங்க சொல்ற எதுக்கான அர்த்தத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, இங்க என்னதான் நடக்குது? மார்த்தா ஹேனா கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அந்த ரூமை விட்டு வெளியில போயிட்டாங்க. மறுநாள் காலையில மறுபடியும் ஹேனா மார்த்தா கிட்ட போய் சொன்னா, எனக்கு நல்லா புரியுது, நீங்க எதையோ ஒன்ன என்கிட்ட மறைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஹேனா. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பிரம்மன் நினைக்க என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நேற்று நீங்க என்ன சொன்னீங்க? நான் என் கண்ணால பார்த்தத பிரம்மன் நான் நினைச்சேன்னா அது பிரம்மதான்னு சொன்னீங்க. அப்புறம் அதை உண்மைன்னு நினைச்சா அது எல்லாமே உண்மையா இருக்கும்னு சொன்னீங்க. இங்க நடக்கிற விஷயங்களோட உண்மைதான் என்ன? ஹேனா சொன்னதை கேட்டுட்டு மார்த்தா ஹேனாவை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சில சமயங்கள்ல உண்மை நம்ம கற்பனையை விட ரொம்ப ஆபத்தா இருக்கும் ஹேனா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல் ரூம்ல ஜூலியான்னு ஒரு பொண்ணு தங்கி இருந்தா. அவ சர்ச்சுக்குள்ள மந்திர தந்திரங்களை பண்றவ. ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருந்த முதல் வார்டன் ஜூலியா ஒரு அப்பாவி பொண்ணை பலி கொடுக்கறத அவங்க பார்த்துட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறமா அந்த பிணத்தாவ சர்ச்சுக்கு வெளியில இருக்கிற அந்த கிணத்துக்குள்ள வீசி எரிஞ்சிடுவா. அதனால மக்கள் கோவப்பட்டு ஆவேசத்துல ஜூலியாவை உயிரோட எரிச்சிட்டாங்க. ஹேனா ரொம்ப பயத்தோட மார்த்தாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி இதான் விஷயம்னா நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இத பத்தி ஹாஸ்டல்ல யாருமே பேசுறது கிடையாது. யாராவது ஜூலியாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னுவாங்க. மார்த்தா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் திடீர்னு ஹேனாவோட உதட்டுல ஒரு மர்மமான சிரிப்பு தோன்றுச்சு. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த மாதிரி சிரிக்கிற? ஹேனா ஒருத்த குரல்ல மார்த்தாவை பார்த்து என்ன சொன்னான்னா, இந்த விஷயங்களை பத்தி யாராவது பேசினாங்கன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ ஜூலியாவை பத்தி ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிற புது பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டல. ஹேனாவோட வாயில இந்த வார்த்தையை கேட்டதும்
மார்த்தாவோட உடம்பு பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது. திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஹேனாவோட முகம் ஜூலியாவோட உருவத்துக்கு மாறிடுச்சு. ஜூலியா தன்னுடைய பயங்கரமான முகத்தோட மார்த்தா முன்னாடி நின்னுட்டு இருந்தா. ஜூலியாவோட அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்ததும் மார்த்தா பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. அவங்க பெரும் நடுக்கத்தோட அவளை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன். நீயும் அந்த வார்டன் போல செத்தே ஆகணும். நீ இந்த இடத்துல 10 வருஷமா வார்டன் ஜாப் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தெரியாதா என்ன? இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு இல்லை, மரணத்தின் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஜூலியாவோட நாக்கு நீளமா ஆயிடுச்சு. அப்புறம் மார்த்தாவோட கழுத்தை போய் சுத்திக்கிச்சு. கொஞ்ச நேரத்துல மார்த்தாவோட உடம்பு உயிர் இல்லாம போய் கீழே விழுந்தது. திடீர்னு ஜூலியாவோட முகம் ரொம்ப சாதாரணமா மாறிடுச்சு. அப்புறம் அவன் ஹேனாவா மாறி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அடுத்த நிமிஷம் அவ கண்ணை திறந்து பார்த்ததும் ஹேனா பார்த்த போது அவ முன்னாடி நின்றுட்டு இருந்த பயங்கரமா தெரியுற ஜூலியாவும் மார்த்தாவோட பிணமும் இருந்தது. அப்புறம் அவ சர்ச்சுக்கு முன்னாடி அங்க இருந்த கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தா. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, ஆனா நீ தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை. மக்கள் என்ன டயன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் என்ன கொன்னுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. முட்டாளுங்க. அவங்களுக்கு இது கூட தெரியல, அதாவது நான் இந்த இடத்த விட்டு இன்னும் போகவே இல்லைன்னு. என்னுடைய ஆத்மா அந்த ரூம்லயும் இந்த கிணத்தையும் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நீ மார்த்தாவையும் கொன்னுட்டியா? ஏன்னா அவளால ஒரு ரகசியத்தை ரகசியமா வச்சுக்க முடியல, அதனால தான் கொல்லப்பட்டா. ஆனா நீ கவலைப்படாத, எப்படியும் நீ சாக போறவதான். ஏன்னா நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். என் ரூம்ல இருக்கிற தவற செய்யாதன்னு சொன்னேன். திடீர்னு ஜூலியாவோட கண்கள்ல ரத்தம் வடிஞ்சது. அப்பதான் ஹேனாவோட காதுகள்ல மார்த்தா முன்னால் சொன்ன விஷயங்கள் எதிரொலிச்சுது. நீ வெறும் ஒரு பிரம்ம, வேற எதுவும் கிடையாது. நீ தான் ஏற்கனவே செத்து போயிட்டியே, உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படி சொல்லிட்டு ஹேனா கொஞ்சமும் நேரத்தை கடத்தாம அங்கிருந்து வேகமா ஓடினா. ஜூலியாவால நினைச்சாலும் அவ பின்னாடி போக முடியல. ஹேனா ஹாஸ்டலை விட்டு வெளியே ஓடி வந்தா. ஹேனாவால இன்ன வரைக்கும் அந்த மரணத்தின் கேர்ள்ஸ் ஹாஸ்டலை மறக்கவே முடியல.